இது நம்மளோட மாஸ்டர் இங்கிலீஷ் சீரீஸில் பார்ட் 4 வீடியோ. ஆல்ரெடி 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம இங்கிலீஷில் ரீடிங், ரைட்டிங், லிசனிங் இதெல்லாம் முக்கியம் தான். பட் நம்ம இந்த சீரீஸில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது ஸ்பீக்கிங் தான். நான் இந்த சீரீஸில் நிறைய முறை சொல்கிறது என்னென்னா, நம்மளுக்கு இங்கிலீஷ் எழுத வரும், லிசன் பண்ண வரும், நல்லா ஓரளவு பேச கூட வரும், பட் ஃப்ளூயண்ட்டாக தான் வராது. அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நெக்லட்ஸ் மாதிரி பிக் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் இது ஆல்ரெடி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்ற விஷயத்தை தான் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏதோ இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸை கிரியேட் பண்ணணும், வியூஸ் கெட் பண்ணணும், அதுக்கப்புறம் இதை நான் கண்டுக்க போகிறதில்ல அப்படின்னு இல்லை. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். 6 மந்த்ஸ்க்கு அப்புறமும் சரி, 1 இயர்க்கு அப்புறமும் சரி, வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அன்டில் ஐ கெட் குட் அட் இங்கிலீஷ். நீங்கள் இங்கிலீஷில் குட் ஆகிற வரை இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோ பண்ணியிருப்பேன் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணுன்ட்டு. அதில் ப்ராக்டிக்கலாக ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ராக்டிஸில் நிறைய சின்ன சின்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். அதை தான் சிம்பிளாக ஷேர் பண்ண போகிறோம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகாமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிப்போம். ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப் ரொம்பவே எஃபெக்டிவ்ங்க. நான் இது எவ்ரி சிங்கிள் டைம் ஃபாலோ பண்ணுவேன். ஆக்சுவலாக இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம இங்கிலீஷை ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நம்மளுக்குன்னு ஒரு பார்ட்னர் இருக்கணும், நம்ம ஒருத்தங்க கூட பேசினாதான், ஒரு ரியலான கான்வர்சேஷன் நடந்தால் தான் நம்மளோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருப்போம். ஆக்சுவலாக இதுக்காக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். பார்ட் 2 வீடியோவை அதை பற்றி தான் பேசியிருப்போம். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்காங்க. பட் நம்மளுக்கு ஒரு பார்ட்னர் இல்லைனாலும் சரி, எனக்கு ஃப்ரெண்டு இல்லைப்பா, என்கிட்ட மற்றவங்ககிட்ட பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, பட் என்னோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணும் எவ்ரி சிங்கிள் டேனா, இந்த மெத்தட் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா உங்களோட ஃபோன் எடுத்துக்கோங்க, ஃபோனில் கூகுள் கீபோர்டு இன்ஸ்டால் பண்ணிக்காங்க. எனக்கு கூகுள் கீபோர்டு தான் பிடிக்கும், அதனால் கூகுள் கீபோர்டு இன்ஸ்டால் பண்ணிக்காங்க. அதில் மோஸ்ட்லி வாய்ஸ் டைப்பிங் அப்படின்னு ஒரு ஃபியூச்சர் இருக்கும். அந்த ஃபியூச்சர் எனேபிள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. இல்லைனா எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சது பிஸ்னஸ், ட்ராவலிங், இந்த மாதிரி ஏதோ ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டாப்பிக்கை பற்றி ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ தொடர்ந்து உங்களுக்கு தெரியுறது எல்லாத்தையும் இங்கிலீஷ்லேயே பேசுங்க. பட் இங்கே பேசும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட கூகுள் கீபோர்டில் வாய்ஸ் டைப்பிங் ஆன் பண்ணிடுங்க. அதே சமயம் ஏதோ ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எனக்கு பிடிச்சது டெலகிராம், நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு நோட்ஸ் ஏதோ ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொல்கிறத வாய்ஸ் டைப்பிங்காக டைப் பண்ண போகிறீங்க. இங்கே நான் டெலகிராம் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இங்கே எனக்கு பிடிச்ச ஒரு டாபிக் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த டாப்பிக்கை சுற்றி நான் ஒரு 5 மினிட்ஸ் தொடர்ந்து பேச போகிறேன். நான் பேச அந்த வேர்டோட டோனெல்லாம் கரெக்டாக அந்த கீபோர்ட் புரிஞ்சிச்சுன்னா கரெக்டாக நீங்கள் பேசுகிறதெல்லாம் டைப் ஆகிட்டே வரும். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் உங்களால் முடிஞ்ச வரை பேசி அப்படியே ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரியோ இல்லை சின்ன சின்ன பேராகிராஃப் மாதிரியோ ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் அந்த டாப்பிக்கை சுற்றி பேசுங்க. பேசுனதுக்கப்புறம் நீங்கள் பேசி டைப்பிங்கில் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் காப்பி பண்ணி கிராமர்லி அப்படின்ட்டு ஒரு டூல் இருக்கும், அந்த டூலில் எடுத்துகிட்டு போய் அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுனதில் என்னென்ன விஷயம்லாம் தப்பு இருக்குது, கிராமர் தப்பாக இருக்கா, இல்லை நீங்கள் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணதே தப்பு இருக்கா, இந்த மாதிரி என்னென்ன எரர் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும். இப்போ நீங்கள் ஓகே டென்சஸில் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், ஓகே நம்ம சென்டென்ஸை கரெக்டாக ஃப்ரேம் பண்ண வரல, இந்த மாதிரி என்னென்ன எரர்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே கிராமர்லி காட்டும். இப்போ நீங்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணி 5 மினிட்ஸ் வாய்ஸ் டைப்பிங் மூலமாக ஒரு பேராகிராஃப் மாதிரி கிரியேட் பண்ணுறீங்க. அந்த பேராகிராஃப் எடுத்துகிட்டு போய் கிராமர்லியில் போடுறீங்க. என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, சென்டென்ஸே மிஸ்டேக் இருக்கா, அந்த வேர்டில் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கா, இல்லை டென்ஸில் மிஸ்டேக் இருக்கா, இந்த மாதிரி என்னென்ன விஷயம்லாம் மிஸ்டேக்கில் இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களோட கிராமர் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடும், அது ஃபிக்ஸ் ஆகிடும் அப்படின்றதுக்காக இல்லை. நீங்கள் ஆக்சுவலாக இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சப்கான்ஷியஸாகவே உங்களோட மைண்ட் இங்கிலீஷில் ஆட்டோமேட்டிக்காக பேச ஆரம்பிச்சிடும். நான் ஆக்சுவலாக இங்கிலீஷில் பேசி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோட மைண்ட் தமிழில் திங்க் பண்ணல, இங்கிலீஷ்லேயே திங்க் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே இங்கிலீஷ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸாக இதுவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, செகண்ட் டிப். ஆக்சுவலாக இது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இது ரிசல்ட்டை கொடுக்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். அதனால தான் இந்த மெத்தடை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த விஷயத்தை பார்ட் 1 வீடியோவிலே சொல்லியிருப்பேன். அதாச்சும் என்னென்னா, நீங்கள் திங்க் பண்ணுறது எல்லாத்தையும் தமிழில் திங்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் இங்கே எனக்கு தெரியும், நம்மளுக்கு இங்கிலீஷில் அந்த வேர்டுக்கான மீனிங் தெரிஞ்சால் தானே அந்த வேர்டு இங்கிலீஷில் திங்க் பண்ணுறது. எப்பயுமே நம்ம தமிழில் திங்க் பண்ணுறதை தள்ளி வச்சுட்டு இங்கிலீஷில் திங்க் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். அதுக்காக தான் இந்த மெத்தடை நான் எஃபெக்டிவாக எவ்ரி சிங்கிள் டைம் ஃபாலோ பண்ணுவேன். ஓகே, ஆக்சுவலாக இதுதான் உனக்கு ஒர்க்
அவுட் ஆகிருக்கு அப்படின்ட்டு எனக்கு நிறைய டைம் ஃபீல் ஆகிருக்கு. இது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து தமிழில் திங்க் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிள் வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் தமிழில் திங்க் பண்ணுறீங்க. இது வந்து உங்களால் இங்கிலீஷில் சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ண முடியல, இங்கிலீஷில் திங்க் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போக போகிறீங்க. கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்ற ஆப் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாங்குவேஜை வந்து தமிழ் டு இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மீனிங் தெரில இங்கிலீஷில் அப்படின்ட்டு ஒரு சென்டென்ஸை தமிழில் நினைக்கிறீங்க இல்லையா, அதை வந்து அப்படியே கூகுள் டிரான்ஸ்லேட்டில் வாய்ஸ் டைப்பிங்காக பண்ணலாம், எல்லாம் டைப் ப்ரோ பண்ணலாம். நான் முகத்தை கழுவிய பின் பல் துலக்க போகிறேன் அப்படின்ட்டு தமிழில் நீங்கள் டைப் பண்ணிடுங்க, இல்லை வாய்ஸ் டைப்பிங் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட் என்ன பண்ணுன்னா அந்த சென்டென்ஸ்க்கான எக்ஸாக்டாக கிராமர் மிஸ்டேக் இல்லாத கரெக்டான ஒரு லைனாக சென்டென்ஸாக உங்களுக்கு இங்கிலீஷில் கொடுக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகுது, இங்கிலீஷில் மீனிங் தெரியாத அந்த வேர்டும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்ற நாலேஜும் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய முறை திடீர்னு நடந்து போயிட்டுருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, இதை நான் வந்து இங்கிலீஷில் திங்க் பண்ணணும்னா ஓகே இந்த வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படின்ட்டு உடனே டிரான்ஸ்லேட்டில் போடுங்க. அந்த டைமில் நீங்கள் ஒரு சென்டென்ஸ் நினச்சிருப்பீங்களா தமிழில், அது அப்படியே வாய்ஸ் டைப்பிங்காக தமிழில் போட போகிறீங்க. அது உங்களுக்கு இங்கிலீஷில் ஃபார்ம் பண்ணி கொடுக்க போகுது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான முறை எக்கச்சக்கமான டைம் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு தெரிய போகுது. ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணுமா, பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிய போகுது. நிறைய வேர்டுக்கான மீனிங் தெரிய போகுது. இந்த மாதிரி நிறைய முறை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு சென்டென்ஸ் ஆக்சுவலாக எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஐடியா உங்கள் மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் அதை நிறைய முறை பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ்க்கான மீனிங்கும் தெரியும். இந்த மாதிரி மீனிங்கும் தெரிஞ்சு ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணவும் தெரிஞ்சால் நம்ம என்ன இங்கிலீஷில் பேசாமல் இருக்க போகிறோம், சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம், பேச போகிறோம். ஸோ இந்த விஷயம் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பயுமே உங்கள் கையில் ஃபோன் இருக்கும்போது டப்புன்னு ஏதாச்சும் தெரிலனா மீனிங்கை போட போகிறீங்க, சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறீங்க, முடிச்சு விட போகிறீங்க. டிப் நம்பர் 3, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரே டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது வேலைக்கு ஆகுது அப்படின்ட்டு. இதெல்லாம் டிப்ஸ் இல்லை, எனக்கு இதுக்கு வேறு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல, பட் இது ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற விஷயங்கள தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே நான் வந்து என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ பார்ட் 1 வீடியோ சொன்னதை தான் இங்கே அப்படியே ப்ராக்டிக்கலாக சொல்லிட்டு இருக்க போகிறேன். என்னன்னா நிறைய யூடியூப் வீடியோஸ் நான் வந்து இங்கிலீஷில் வாட்ச் பண்ணுவேன், பாட்காஸ்ட் வந்து நான் வந்து நிறைய லிசன் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். அந்த விஷயத்தை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பண்ண போகிறோம். அதாச்சும் நீங்கள் யூடியூப்பில் போய் வாட்ச் பண்ணுற எல்லா வீடியோவுமே இங்கிலீஷில் மட்டுமே வாட்ச் பண்ணுங்கள், தமிழில் வாட்ச் பண்ணாதீங்க. இன்ஃபேக்ட் சொன்ன போனால் நான் வாட்ச் பண்ணுற அப் டு 70% ஆஃப் யூடியூப் வீடியோஸ் வந்து ஒன்லி இங்கிலீஷில் மட்டும்தான் நான் வாட்ச் பண்ணுவேன். தமிழில் வந்து வெரி ரேராக தான் வாட்ச் பண்ணுவேன். மேபி வாட்ச் பண்ணால் பரிதாபங்கள் சேனலில் தான் அடிக்கடி வாட்ச் பண்ணுவேன், இல்லை அந்த ஏடியோட சேனல் ஒன்று இருக்குல்ல அதில் அப்பப்போ கொஞ்சம் வாட்ச் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ் தான் தமிழில் வாட்ச் பண்ணுவேன். தவிர அப் டு 70% ஆஃப் டைம் நான் ஃப்ரீலான்சிங் பண்ணணும், நான் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும், நான் மணி ஏர்ன் பண்ணணும், நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும், இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் நான் தமிழ் பக்கம் போகவே மாட்டேன். இன்ஃபேக்ட் சொன்ன போனால் தமிழில் கண்டென்ட் பார்த்தா கம்மி, தமிழ் பக்கம் போகவே மாட்டேன், இங்கிலீஷில் மட்டும்தான் வாட்ச் பண்ணுவேன். இந்த இடத்துல எனக்கு வந்து அந்த ஸ்கில்லும் சரி, நான் தெரிஞ்சுக்கணுன்ற விஷயமும் சரி எனக்கு புரிஞ்சிடும், இங்கிலீஷும் எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ வீடியோ இங்கிலீஷில் வாட்ச் பண்ண முடியுமோ அவ்வளோ வீடியோ சலிக்காமல் இங்கிலீஷ்லேயே வாட்ச் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு பக்கம் யூடியூப் வீடியோ இருக்கட்டும், நான் ஒரு பாட்காஸ்ட்டை கேட்கலாம் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன். அந்த நவல் ரவிகாந்த் அவரோடது ஹவ் டு கெட் ரிச் அப்படின்னு ஒரு பாட்காஸ்ட். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு பாட்காஸ்டர், அவர் பேர் என்ன, ஜோ ரோகன், அவர் கூட ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹவு டு கெட் ரிச் முடிச்சிரும் அப்படின்ட்டு என்னோட செகண்ட் இயர் படிக்கும்போது, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி செகண்ட் இயர் படிக்கும்போது அந்த பாட்காஸ்ட்டை கேட்க ஆரம்பித்தேன். அந்த டைம் நான் அந்த பாட்காஸ்ட்டை கேட்கும்போது அவங்க பேசுகிறது என்னால் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியல, அவங்க போகிற அந்த ஸ்பீடுக்கே என்னால் போக முடியல, என்ன பேசுகிறாங்க அப்படின்ட்டு அவங்க பேசுகிற அந்த விஷயத்தை நான் ஹியர் பண்ணுறதுக்கே 8 மாதம் ஆச்சு. நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க. நான் ஏன் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை, பட் வீக்கு ஒரு 2-3 டைம்ஸ் ஆச்சு கேட்பேன். இந்த மாதிரி அவங்க பேசுகிற ஸ்பீடு ஃப்ளோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு 8 மாதம் ஆச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஏன் இந்த மாதிரி நம்ம வந்து இங்கிலீஷில் ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது தூக்கம் வரும், என்ன சொல்கிறாங்கன்னு புரியாது. 1x இருக்கிறத 0.75xல் வச்சு கேட்டால் தான் நம்மளுக்கு புரியவே ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நான் இங்கிலீஷில் அந்த வீடியோஸ்லாம் கேட்டு அவங்க சொல்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 8 மாதம் பக்கம் ஆச்சுன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த 3 மணி நேரம் பாட்காஸ்ட்டை கம்ப்ளீட்டாக முடிச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஸோ அதனால் உங்களால் எவ்வளோ வீடியோஸ் இங்கிலீஷில் யூடியூப்பில் வாட்ச் பண்ண முடியுமோ வாட்ச் பண்ணுங்கள். இங்கே வாட்ச் பண்ணும்போது அவங்க பேசுகிற அந்த டோன் உங்களுக்கு புரியும், அவங்க எப்படி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி பேசுகிறாங்கன்னு புரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க பேசும்போது எந்த வேர்டு வந்து உங்களுக்கு புரியலையோ அந்த வேர்டை எடுத்து ஒரு நோட்டில் எழுதிக்கங்க, அதுக்கு தமிழில் மீனிங் என்னன்னு பாருங்கள். அதேமாதிரி அந்த வீடியோவில் எந்தெந்த வேர்ட்ஸ்க்கெலாம் உங்களுக்கு மீனிங் தெரியலையோ அது எல்லாத்தையும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் அதுக்கு தமிழ் மீனிங்கும் எழுதி வச்சுக்கோங்க. மறுபடியும் அதே வீடியோவை மறுபடியும் வாட்ச் பண்ணுங்கள் அன்டில் அவங்க பேசுகிறது ஃப்ளூயண்ட்டாக உங்களுக்கு புரியுற வர அந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். எந்த வேர்ட் புரியல ரைட் பண்ணுங்கள். ஒரே வீடியோவை மறுபடியும் ஒரு வாரம் கூட வாட்ச் பண்ணுங்கள், தப்பு இல்லை. நான் ஒரு பாட்காஸ்ட்டை ஒரு 3 மணி நேரம் பாட்காஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், 1.5 வருஷமாக வாட்ச் பண்ணேன். ஸோ உங்களுக்கு அந்த விஷயம் புரியுற வர, அவங்க சொல்கிற விஷயம் புரியுற வர எத்தனை முறை வேணால் வாட்ச் பண்ணலாம். உங்களால் எவ்வளோ யூடியூப் வீடியோ பார்க்க முடியுமோ, உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக், பிஸ்னஸ் ரிலேட்டடாக பார்க்கலாம், ஃப்ரீலான்சிங் ரிலேட்டடாக பார்க்கலாம், ட்ராவல் ரிலேட்டடாக, எது ரிலேட்டடாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற டாப்பிக்கில் ஏதோ ஒரு வீடியோ பிக் பண்ணுங்கள், இங்கிலீஷில் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த வீடியோவில் பேசுகிற விஷயம் ஃப்ளூயண்ட்டாக தமிழில் புரிகிற வர அந்த வீடியோவை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. எவ்வளோ வீடியோஸ் உங்களால் வாட்ச் பண்ண முடியுமோ வாட்ச் பண்ணுங்கள். இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜி. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். தமிழில் யூடியூப்பில் வீடியோஸ் வாட்ச் பண்ணாதீங்க. அதுக்காக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஓகே, நம்ம வீடியோ ரொம்ப லாங்காக போகுது. ஸோ என்னோட சப்ஸ்கிரைபரே ஒருத்தர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, ப்ரோ உன்னோட வீடியோஸ்லாம் நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, பட் ரொம்ப லாங்காக இருந்தாலாம் என்னால் வாட்ச் பண்ண முடியாது, அவ்வளோ பொறுமை இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நம்ம வீடியோஸ் ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். நம்ம இதை பிளேலிஸ்ட்டாக தானே போட போகிறோம். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் 2 டிப்ஸ் மட்டும் சொல்லி ஒரு 8 to 10 மினிட்ஸ்க்குள்ளே ஒவ்வொரு வீடியோ முடிச்சுப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எஃபெக்டிவான இன்னும் ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்ல போகிறேன். இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணலாம், இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வாட்ச் பண்ணலாம், தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதில் ஒரு 2 டிப், அதில் ஒரு 2 டிப், எல்லாமே எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். என்னோடய வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இதுவரை எந்த ஒரு பெய்ட் ப்ரொமோஷனும் பண்ணியிருக்க மாட்டேன், எந்த ஒரு கோர்ஸும் வாங்குங்க அப்படின்ட்டு எதையும் ப்ரொமோட் பண்ணியிருக்க மாட்டேன். எப்பயுமே என்னோடய ஐடியா, தாட்ஸ்லாம் என்னென்னா, நான் எந்த ஒரு விஷயமும் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணுறதுக்கு, ஃப்ரீயாக கற்றுக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம ஏன் அதை பே பண்ணி கற்றுக்கணும், பே பண்ணி செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். இந்த டைம் எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் ஃப்ரீயாக கற்றுக்க முடியும், ஃப்ரீயாக செய்ய முடியும், எனக்கு ஒன்று வேணும்னா நான் தான் இறங்கி செய்யணும் அப்படின்னு இருக்கும்போது அந்த விஷயத்தை நான் என்னோடய ஃபுல் எஃபர்ட் போட்டு ஃப்ரீயாக செஞ்சு முடிப்பேன். அது ஒரு ஸ்கில் கற்றுக்கிறதும் சரி, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதும் சரி, ஈவன் இங்கிலீஷ் கற்றுக்கிறது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்னால் ஃப்ரீயாக செய்ய முடியும்னு ஒரு ஆப்ஷன் இருந்தால் அந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக செய்வேன். ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயம் கற்றுக்கணுனாலும் உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கற்றுக்கலான்றது தான் என்னோட ஒரே தாட். அவ்வளோதான்.